சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தவங்க விஷயம்னா அதிரடி காட்டியிருப்பாரு பெரியப்பா. இப்போ தான் வளர்த்த பையங்கிறதுனால அப்படியே மலை மாதிரி இருந்த மனுஷன் இப்படி எப்படி படுத்திருக்காரு பாருங்கிறாங்க மாயா. மாயா என் பேரில் தப்பு சொல்கிறியா? அத்தை தானே முடிவெடுத்தாங்கங்கிறாங்க சீனு. அதுக்கு காரணம் யாரு? நீ தானே, உன்னோட நடவடிக்கை தானே. எப்போவுமே என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்து இப்போ குடிச்சிட்டு வந்ததுலேருந்து பெரியம்மா எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. தான் வளர்த்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுதுன்னு தான் பெரியப்பா கிட்ட பெரியம்மா சொல்ல நினச்சிருக்காங்க. உன் கஷ்டத்தை அவங்க பார்த்தாங்க, ஆனால் அவங்க கஷ்டம் என்னங்கிறது நீ பார்க்கலையே சீனுங்கிறாங்க மாயா. மாயா அத்தை தானே சொன்னாங்க, இதுல என்னோட தப்பு என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்க மாயா. என்ன உன்னோட தப்பு எதுவுமே இல்லையா? பெரியம்மா பெரியப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லும் போதே நீ அது வேண்டாம் சொல்ல வேண்டாங்க, அது அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நீ தடுத்துருக்கணும்ல, நீ ஏன் தடுக்கல? யாருக்கு என்ன நடந்தா என்ன, உனக்கு சுயநலம், நீ ஆசைப்பட்டது கிடைச்சா போதும்னு நீ நினைச்ச, அப்படித்தானே சீனுன்னு கேக்குறாங்க மாயா. எவ்வளவோ சந்திச்ச மனுஷன் இன்னைக்கு இப்படி படுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் நீயும் நானும் தான். அவரு உண்மையிலையும் எம்மையிலையும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்ம மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு அவர்னால எப்படி வெளியே வர முடியும்? பெரியப்பா இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே நீயும் நானும் தான் சீனு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? எனக்கு மட்டும் லவ் இல்லையா? எனக்கும் சொல்லணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லைன்னு நினச்சியா? ஆனால் நம்ம நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா இதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். மாயா பேச பேச சீனு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நான் சொன்னதை நீ அப்போவே கேட்டிருந்தீன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? பெரியம்மா இப்போ மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான் சீனு. பெரியப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அதுக்கு காரணம் நம்ம தான். இதை நம்ம மறுக்கவே முடியாது சீனு. ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கவலையோடு வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மாயாவும் அங்கேருந்து வர்றாங்க. பின்னாடியே சீனுவும் வந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சீனு, இது என்னது, மாயா போனானே இவனும் பின்னாடியே போனா, இப்போ மாயா வந்ததும் அவனும் பின்னாடியே வரானே, என்ன கட்டிக்க போறானா இல்லை அவளை கட்டிக்க போறானான்னு நினைக்கிறாங்க சாரு. அரசு வெளியில் வர்றாங்க. பதறி போய் எல்லாருமே இப்போ அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் மறுபடியும் ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சித்தப்பா அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா அப்படின்னு தனம் ஒரு பக்கம் அழுகுறாங்க. தனம் நீ வேணாலும் பாரு, அண்ணனுக்கு இதுவும் ஆகாது, நல்லா குணமாகி வந்துருவாங்க, அழுகாது அப்படிங்கிறாங்க சிவராமன். அண்ணன் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணனது இல்லை, கண்டிப்பா குணமாகி வந்துருவாங்க, நீ அழாத தனங்கிறாங்க. சித்தி பெரியப்பாவுக்கு என்னாச்சுன்னு இவங்களும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னே தெரியலையே, நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க சாரு. அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியல, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னே தெரியலையேங்கிறாங்க பார்வதி. ஹாஸ்பிட்டலில் பிள்ளையார் சாமி இருக்கு, அந்த இடத்துக்கு போய் ஜானகி மண்டி போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. மாயா ஆறுதலாக போய் கிட்ட நிற்கிறாங்க. சிவராமன் அந்த கதவு வழியாக பார்த்துக்கிட்டே அழுகிறாங்க. பெரிய மச்சானுக்கு ஒன்றாகாது மச்சான், அழுகாதீங்கிறாங்க மணிவண்ணன். டாக்டர் வெளியில் வராங்க. குடும்பத்தோடு எல்லாரும் ஓடி வந்து டாக்டர்கிட்ட எப்போ எங்கள் அண்ணா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 5 மணி நேரம் கழிச்சு கண்மழிச்சிருவாங்க, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. டாக்டர் நான் இப்போ போய் அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கட்டுமாங்கிறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, பார்க்க முடியாது, நீங்கள் மறுபடியும் போய் பார்க்கலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரே ஒரு தடவை மட்டும் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு கெஞ்சுறாங்க ஜானகி. அண்ணன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அப்புறம் போய் கண் விழிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு கேட்குறாங்க சிவராமன். ஒரே ஒரு தடவை மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் என்னைய தடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மா டிஸ்டர்ப் இல்லாமல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சிவராமன் சொல்கிறாங்க. ஜானகியும் உள்ளே போகிறாங்க. தயங்கி போய் ரகுராம பார்க்குறாங்க. கிட்ட உட்காந்து அழுகிறாங்க. வாழ்க்கையில் நான் முதல் முறையாக கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை உடஞ்சு போயிருக்கு, என் மனசெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. நான் உங்களை இப்படி பார்ப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கதியாக நிற்கும் போது எனக்கு வாழ்க்கையில் கை கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, நம்ம குடும்பமே இல்லை. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் நம்ம 2 பேரும் அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை. ஆனால் என்னை பற்றி நீங்களும் உங்களை பற்றி நானும் நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு பேச்சே தேவைப்படல. எனக்கு பிடிச்சதுலேயே முதல் ஆண் இருந்தாவே அது எங்கள் அப்பாவா மட்டும்தான் இருந்தார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் உங்களை தவிர வேறு யாருமே இல்லைன்னு எனக்கு முடிவாச்சு. நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு நான் முதல் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் காரணமாக இருந்திருக்கும். என்னோட தேவைகளையெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சி எனக்காக எல்லாம் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க. இப்போ கூட என்னோட மன போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் என்னை நீங்கள் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போனீங்க. ஆனால் நானும் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே, இதெல்லாம் நான் தானே காரணம்னு அழுகிறாங்க ஜானகி. என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உங்களை புரிஞ்சுக்க தவறிட்டேங்க. நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்கன்னு ரகுராம் கையை பிடிச்சி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஜானகி. வெளியில் நின்றுட்டு இருக்கிற மணிவண்ணன் நினைக்கிறாங்க, கடவுள் மட்டும் உங்களை இன்னைக்கு காப்பாற்றலைன்னா கடவுளே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். கோயில் நடக்க போகிற திருவிழாவில் மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிற அண்ணன் மட்டும் நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு சிவராமன் ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க. டாக்டர் அவசரமாக வந்ததும் ரகுராமா போய் செக் பண்ணுறாங்க. ஆல்ரைட் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. டாக்டர் வெளியில் வந்ததும் அவர் கண் முழிச்சிட்டாரு. இனிமேல் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே சாமியை கும்பிட்டு திருப்தியாக சந்தோஷமா எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் தெரியுது. என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்னு பாட்டி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் இதோ இவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி மாயாவை காட்டுறாங்க. கரெக்டான டயத்துக்கு இந்த பொண்ணு தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவரை எங்களால் காப்பாற்றிருக்கவே முடியாது. டாக்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. மைல்டு அட்டாக் இப்போ முதல் தடவையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அட்டாக் வந்துட்டா 15 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தணும். ஆனால் இந்த பொண்ணு ஆம்புலன்ஸ் டிரைவர் வேகத்தில் வெகு வேகமாக வந்து 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும், அவங்க உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னா அது இவங்க தான் சொல்லிட்டு
டாக்டர் அங்கிருந்து போறாங்க. பாட்டி மாயாவை பார்த்து, இந்த குடும்பத்தோட மான மரியாதையை மட்டும்தான் நீ காப்பாத்தி கொடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா இந்த குடும்பத்தோட ஆலமரத்தோட ஆணி வேரையே நீ காப்பாத்தி கொடுத்திருக்க மாயாங்கிறாங்க. உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியலேன்னு பாட்டி கண்கலங்குறாங்க. பாட்டி, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, செய்யறதுல என்ன பாட்டி இருக்குன்னு கேக்குறாங்க மாயா. ஆத்மாவும் ஓடி வந்து மாயாவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. உன்னை எவ்வளவுதான் இந்த குடும்பத்தை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சு பேசினாலும் நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் உறுதியா இருக்க மாயா. எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாயான்னு சொல்றாங்க பத்மா. மாயா, நீ செஞ்சதுக்காக உன் காலில் விழுந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிவராமன் ஓடி வந்து காலில் விழுறாங்க. அச்சோ சித்தப்பா, என்னது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, வயசுல மூத்தவங்க சின்னவங்கன்னு எதுவும் கிடையாது மாயா, அவங்க செஞ்ச காரியத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, நீங்க முதல்ல போய் பெரியப்பாவை பாருங்கன்னு சொல்றாங்க மாயா. போங்க சித்தப்பா, போய் பெரியப்பாவை பாருங்கன்னு சொல்றாங்க. சிவராமன், பத்மா, பார்வதி, மணிவண்ணன் எல்லாருமே உள்ள போறாங்க. பாட்டி போனதுமே தாய்ப்பாசத்தோட, ரகுராம் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தது, நாங்களாம் என்ன பண்ணுவோனே தெரியலேன்னு சொல்லி அழுகுறாங்க. இந்த பக்கமா பத்மாவும் சொல்றாங்க, அண்ணே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தது எங்களால எல்லாம் தாங்கவே முடியாது அண்ணே அழுகுறாங்க. மச்சான், நீங்களாம் இருக்கிறீங்கிற தைரியத்தில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க மணிவண்ணன். எனக்குள்ள இருக்கிற உசுறு எனக்குள்ள இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னோட உசுறு உயிர் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்குதுன்னு சொல்றாங்க ரகுராம். அதனால என்னோட உசுறு அவ்வளவு சீக்கிரமாவெல்லாம் போகாதுங்கிறாங்க. சிவராமன் பாக்கெட்ல திண்ணீர் பொட்டணம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து திண்ணீர் எடுத்து ரகுராம் நெத்தியில வச்சு விட்டதுக்கு அப்புறமா கதறி அழுகுறாங்க. சின்ன பையன் போல் அழுகுறாரு. இந்த பக்கமா ரகுராம் கேட்குறாங்க, சிவராமா என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி அழுகுறேங்கிறாங்க. அண்ணே, நீங்க இல்லாம எனக்கு இருக்க தெரியாது அண்ணே, நான் வாழ முடியாது அண்ணே அப்படிங்கிறாங்க சிவராமன். உன் புள்ள சீனுவோட கல்யாணத்தை பார்க்காம நான் போயிருவேன் நினைச்சியான்னு கேக்குறாங்க. ஐயோ அண்ணா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு எல்லாருமே பதறாங்க. என்ன பார்வதி, உன் முகமா பேயறிஞ்ச மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க ரகுராம். மாமா, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறமா எங்கனால மனசு தாங்கவே முடியல மாமா, பதறிட்டு வந்துட்டோங்கிறாங்க. கவலைப்படாத பார்வதி, அவ்வளவு சீக்கிரம் என் உயிர் போகாதுங்கிறாங்க. ஆனா அவங்க மேல விழுந்து அழுகுறாங்க. அழுகாத, நான் இருக்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க ரகுராம். ஆமா, எல்லாரும் இருக்கீங்க, ஜானகி எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க வெளியிலேயே நிக்கிறாங்க. உங்களை இந்த நிலைமையில பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். ஜானகியை வர சொல்லு, நான் பார்க்கணுங்கிறாங்க. சரி, நம்ம எல்லாரும் வெளியில இருக்கலாம், அண்ணி வரட்டும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சிவராமன் எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு போறாங்க. அண்ணி, அண்ணன் உங்களை பார்க்கணுன்னு உள்ள வர சொல்றாங்க, போங்கன்னு சொல்றாங்க. ஜானகியும் சரின்ட்டு உள்ள போறாங்க. போனதுமே ரகுராம பார்த்ததும் அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறாங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேங்கிறாங்க. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், நான் எதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும், எனக்கு ஒரே ஒரு கவலை தான், கோயில்ல நீ சொல்ல வந்த விஷயத்த கேட்காம போயிட்டேன்னு தாங்கிறாங்க ரகுராம். சொல்ல வந்த விஷயத்த சொல்லியும் இவர் இன்னும் கேட்காமலே இருக்கிறாரு. இதனால சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதா புரியாம நிக்கிறாங்க ஜானகி. சீனு மாயாவோட காதல் ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்குவாங்களா, இல்ல இதை போட்டு உடைச்சாத்தா ரகுராம் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு ஜானகி முடிவெடுக்க போறாங்களா? ஒருவேளை இதை சொல்லி மறுபடியும் ரகுராமுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து போய் அந்த காதல் ரகசியத்தை மறைக்க போறாங்களான்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.